நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த டேமுலேருந்து ஆர்டர் போட்ட ஒரு பார்சலு. வாங்க இதில் என்ன இருக்குன்றதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நாளாக சூப்பராக பபுள் ட்ராப்லாம் போட்டு பக்காவாக சுற்றி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு. 48 லைட் இருக்கக்கூடிய யூஎஸ்பி டைப்பு போட்டிருக்கு பாருங்கள். இதான் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது. இது வந்து காருக்கு யூஸ் பண்ணுற ஆம்பியன்ட் லைட்டு. காருக்குன்னு இல்லை, யூஎஸ்பியில் மாற்றுற இடம் எங்கே இருந்தாலும் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம நல்லா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன நல்லா வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு யூஎஸ்பி சாக்கெட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரவுண்டு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் யூஎஸ்பி இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து ஐஆர் கண்ட்ரோலர், இந்த பக்கம் இது அவுட்டுக்குரியது, இதெல்லாம் அந்த ஒரு கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமான வயர் நல்லா சுற்றி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வயரு. அதில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் உள்ளே வச்சு அதுக்குள்ளே இருக்க இந்த பிளாஸ்டிக்குள்ளே வந்து நம்மளோட இதில் மியூசிக் கேட்டாலுமே இது வந்து ஏதோ வேலை பார்க்கும் போல இருக்குது. அதுக்கு தான் இங்கே ஒரு ஓட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதை வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் ஐஆர் கண்ட்ரோலர் அப்படின்னு. இன்புட் அவுட்புட் டிசி 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் போல இருக்குது. அதனால் வந்து நம்ம போட்டிருக்கு பாருங்கள், 5 to 12 வோல்ட் போட்டிருக்கு. ஆமாம், 5 வோல்ட்டு தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஏன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். 12 வோல்ட் அது டேரெக்டாக இது கொடுக்குறதுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம 5 வோல்ட் தான் இப்போ கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து மொத்தமாக 4 லைட் வச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4. அது நல்லா வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே தண்ணி போகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தெரியுது பார்க்குறப்ப. பின்னாடி வந்து டேப் கொடுத்துருக்காங்க. டேப் பிரிச்சுட்டு அந்த சீட்டுக்கு கீழே ஒட்டிக்கிறதுக்காக 4 லைட் இருக்குது. இவங்க வந்து ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரிமோட்டில் வந்து பின்னாடி இந்த சீல் மாதிரி வச்சுருக்காங்க, பேட்ரி டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதை நம்ம பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை பிரிச்சுட்டு இதை எடுத்து சாக்கெட்டில் போடுவோம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. சாக்கெட்டில் மாட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிட்டோம் மேலே. ஓகே, எல்லாம் ஒரே கலராக ரெட்டில் இருக்குது. ரிமோட் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மாற்றிட்டு இதுலேருந்து அந்த இதை எடுத்து விட்டாச்சு, பிளாஸ்டிக். இது இல்லைன்னா நமக்கு வேலை பார்க்காது. எங்கே அது ஐஆர் கண்ட்ரோலர், இது ஐஆர் ரிசீவர். இதில் உள்ளது ஆஃபு, ஆனு. என்னென்னு மாற்றி பார்ப்பேன். நிறையா மோட் இருக்குது. லைட் அமர்த்திட்டு காட்டுறேன். நிறையா மோட் இருக்குது, அது போடுவோம். இப்போ நம்ம பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சத்தம் தட்ட இப்போ மாறுது பாருங்க. சத்தம் தட்ட லைட்டுக்கா
செக் ஹலோ சொடகு போட லைட்டு போட்டால் தான் அது வரேன். இதுலேயே வந்து நிறையா இருக்குது. இது வச்ச சத்தம் கூட இப்போ இது இந்த சத்தத்தில் கூட இப்போ வந்து ஒயிட் வேணுன்னா ஒயிட் வச்சுக்கலாம் எல்லாமே. அதே மாதிரி ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இங்கே வந்து இந்த ஐஸ் ப்ளூ மாதிரி கலரில் இது பர்பிள், இது ஒரு மோடு போல் இருக்குது. எல்லா கலரும் மாறுது. இது ஒரு மோடு. ஜம்ப் வச்சுக்க, இதுக்கு வந்து ஒர்க் ஆகலை. இது வேறு வேறு மோடு இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது ஃபேடு போடுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரைட்னஸ் ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் அதே மாறுது. அதே பொறுமையாக வந்து ஃபேட் ஆகிட்டு இருக்கு ஒரு கலரும். நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்ச அந்த மியூசிக் தான். இது வந்து எப்போவுமே ஒரு லைட் எரிஞ்சு அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ பேசுகிறப்ப தட்டுறப்ப சதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது ஒன்று மியூசிக் ஒன்றுங்கிறது. மியூசிக் 2ல் வந்து இது ஒரு டைப். இது வர இது வைக்கிற சதத்துக்கே ஒரு டைப்பு. அடுத்து வந்து 3வது டைப்பு. மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. அடுத்தது போடுவோம். இது வந்து மொத்தமாக அமர்ந்துக்குது. நல்ல ஒரு இது. செக் பரவாயில்ல. நம்ம தள்ளி வச்சு கை தட்டினா கூட நமக்கு வந்து அது ரிசீவ் ஆகுது அந்த இடத்துல. நல்லா இருக்குது. இந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துருக்கோம். நல்லாயிருக்கு. 450 ரூபாயா வந்துச்சு அது. நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக எரியுது. எல்லா லைட்டுமே எரியுது. அதுலேயும் பிரச்சனை இல்லை. டேப்போட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே ஒட்டுறதுனாலும் பிரித்து அப்படியே ஒட்டிக்கலாம். இது வந்து யூஎஸ்பியில் ஒர்க் ஆகிறதுன்றனால இது எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுலனாலும் காருக்கு தான் கிடையாது, மல்டி பர்பஸ் மாதிரி தான். தண்ணி படாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது தண்ணி வாட்டர் ப்ரூஃபான்னு தெரியல. அதில் எதுவும் போடல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சால்ட்லாம் வச்சு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் ப்ரூஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல. நல்லா இருக்குது. நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு தான் ரேட்டு.
மாறுது. நல்ல ஒரு பொருள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். Thank you. Bye.